نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் அவனுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சபையில் நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹ்வை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு 2 செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாழ்வியல் வழிகாட்டி, படைத்த இறைவனால் மனித சமுதாயத்துக்கு நேர்வழியாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிமுறை. இந்த இஸ்லாத்துல மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற எல்லா விதமான சட்டதிட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். இதை தெரிந்து கொள்வதாக இருந்தால் இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நடைமுறையை பார்த்து தெரிந்து கொள்வதா என்றால் அப்படி முடியாது. ஏனென்றால் சில நேரங்களில் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான பல காரியங்களையும் செய்வார்கள். அப்ப இஸ்லாம் என்றால் இஸ்லாமியுடைய வாழ்க்கை தான் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. அப்ப அந்த இஸ்லாத்தை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது என்று சொன்னால், இறைவனால் இறுதி தூதருக்கு கொடுக்கப்பட்ட இறுதி வேதம் திருமறை குர்ஆன், இதன் மூலமாக இஸ்லாத்தை நிச்சயம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, அந்த இறை தூதருடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த 40 வயதுக்கு பிறகு உண்டான வாழ்க்கையும் இஸ்லாம் தான். இந்த 2 தான் இஸ்லாம். இதை நாம் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் உண்மையான இஸ்லாத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இது ஒரு செய்தி. இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் சொன்னா, அதாவது இன்னைக்கு சினிமா மோகம் என்பது மனிதர்கள்ட்டே அதிகரித்து இருக்கிறது. எங்க பார்த்தாலும் சினிமா நடிகர்கள், சினிமா நடிகைகள், பாட்டு, இசை, இதுல இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க, மூழ்கி பேர் இருக்கிறாங்க. இதுல விதிவிலக்கா இஸ்லாமியர்கள் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமியர்களும் இந்த சினிமாவுடைய மாயையில விழுந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் ஒரு திரைப்படத்தை ஒன்று எடுத்திருக்கிறார்கள். படம் பேர் கூட உங்களுக்கு தெரியும். என்ன படம்? ஹபீபின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமியர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இவ்வளவு நாள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டினார்கள், இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக காட்டினாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல இஸ்லாமியருடைய யதார்த்தமான அந்த வாழ்க்கை முறையை காட்டியிருக்கிறார்கள். இதற்காக ப்ரொமோட் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். யார் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சினிமா ஒரு தப்பு கிடையாது, சினிமா ஒரு பொழுதுபோக்கு, அதை பார்ப்பது பெரிய குற்றம்லாம் கிடையாது, அதை பார்த்துட்டு விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் விமர்சனம் செஞ்சுட்டு போனா அது வேற விஷயம், அது ரூட்டு வேற, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த திரைப்படத்திற்கு ரிவ்யூ யார் கொடுக்கிறா, ப்ரொமோட் யார் பண்றா பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இஸ்லாமிய தலைவர்கள். இஸ்லாமிய தலைவர் என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நல்லது ஒரு படம், அருமையான படம், சூப்பரா காட்டியிருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய துணிச்சல் வேணும்,
அழகா காட்டுறாங்கன்னு சொல்லி, அழகா காட்டுறாங்கன்னா பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த சினிமாவை என்ன செய்யுங்க, இஸ்லாமியெல்லாம் போய் பாருங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ப்ரொமோட் பண்றாங்க. தனிப்பட்ட நபர்களை நம்ம என்ன செய்யலாம், நம்ம இங்க விமர்சிக்க. நீங்க சமூக வலைதளம் நீங்க பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியும். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இஸ்லாத்தை பிற மத சகோதரருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அழைப்பாளர்கள், இஸ்லாத்தை பிற மத சகோதரர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அழைப்பாளர்கள் கூட என்ன செய்றாங்க, நல்லதொரு படம், அருமையான படம், பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சலோடு அந்த மீரா கதிரவனா டைரக்ட் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இது என்ன நம்முடைய பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு செய்தி இந்த செய்தி, இந்த ஹபீபி திரைப்படம். இன்னொரு செய்தி ஒன்று சொன்னால, ரெண்டு செய்தி. இன்னொரு செய்தி கேட்டீங்கன்னு சொன்னா, கும்மிடிப்பூண்டியில நடந்த ஒரு சம்பவம். கும்மிடிப்பூண்டி, சென்னையில திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டியில 3 வயது மதிப்புள்ள ஒரு சிறுமி, சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து கொலையும் செய்து விட்டார்கள். புள்ள செத்து போச்சு. நம்ம ஜமாத் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இதுக்கு எதிராக இப்போ பேரணி நடத்திட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க கூட கலந்துருப்பீங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் தமிழகத்தில் ஏராளமான மாவட்டங்கள்ல, ஏராளமான கிளைகள்ல பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக, குறிப்பா சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பேரணியை ஜமாத் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த பேரணியில என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபாசத்தை தூண்டக்கூடிய முழுக்க முழுக்க ஆபாசத்தையே மையமாக கொண்ட சினிமாவை இடக்கை கொண்டு புறக்கணிப்போங்கிறோம். சினிமாவை பார்க்காதீங்க, சினிமாவில் என்ன இல்லை, அதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்போ பேசிட்டு போது சில பேர் கமாண்ட் கூட போடுவாங்க, இவெல்லாம் அடிப்படைவாதிகள், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தூக்கி பிடிக்கிறவங்க, யதார்த்தமான வாழ்க்கையை புரிய மாட்டாங்கன்னு கமாண்ட் கூட போடுவாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த சினிமா ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகளுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறான். உண்மையிலேயே அதுவும் ஒரு காரணம். பெண்களுடைய ஆடை, பெண்களுடைய கலாச்சாரம், இந்த ஆடை கலாச்சாரம் இதெல்லாம் எங்கேருந்து வருது? சினிமா தானே மூலதனம். சினிமாவை பார்க்கறானா இல்லையா? அந்த சிறுமியை 3 வயசு பிள்ளைய நாசம் பண்ணது 19 வயசு இளைஞனுங்க. 19 வயசு, பீகாரை சேர்ந்த அதே மாநிலம் தான், அந்த பிள்ளைக்கும் அதே மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த செல்போன் என்ன செய்றாங்க, ஆபாச காட்சிகளை பார்க்கிறார்கள். பார்த்து அதை என்ன செய்யறான், நாமளும் வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய நிலையில இன்னைக்கு போறான். இன்னைக்கு என்ன நம்ம சொல்லல, பொதுவாகவே இது போன்ற குற்றங்களுக்கு சினிமாவுடைய பின்னணி இருக்குன்னு சொல்றாங்க. நாம ஒரு பக்கம் சினிமாவை இடக்கை கொண்டு புறக்கணிப்போங்கிறோம். இவங்க என்ன செய்றாங்க, நல்லதொரு நிலையை பார்த்தீங்களா? யாரு? இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள். நாகரீகம் கருதி பேர் சொல்ல நான் விரும்பல, புரியுதா உங்களுக்கு? அன்புக்குரியவர்களே, இது மாதிரியான ஒரு நிலை. அதுல என்ன காட்டுறாங்க? உண்மையான இஸ்லாத்தை காட்டினாங்களா? ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவனும் மாணவியும் படிக்கிறாங்க, 2 பேரும் காதலிக்கிறாங்க, 2 பேரும் பார்த்துக் கொள்கிறார்கள். தாவானியோட அந்த மாணவியை காட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் இஸ்லாமியோட பழக்கமான இல்ல, ஆனா யதார்த்தமான வாழ்க்கையில் இருக்கலாம். இது பெருசா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறி என்ன? பார்வைக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஒரு பார்வை, அந்நிய பெண்களை, அந்நிய ஆண்களை ஒரு மூமினான இறை நம்பிக்கை கொண்ட ஆண் என்ன செய்யக்கூடாது, பார்வையை தாழ்த்தணும், பார்வைக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனா இந்த படத்துல என்ன செய்யறாங்க, இது எல்லாத்தையும், ஏன்னா சினிமானால காதல் இல்லாம சினிமா வரைக்க முடியுமா? காதல் இல்லாம, ஆபாசம் இல்லாம, பெண்களை போக பொருளாம காட்டாம சினிமா எடுக்க முடியுமா? முடியாது, காட்டதான் செய்வான். அப்ப அது மாதிரியான ஒரு நிலையை நீங்க ஆதரிக்கிறீங்களா? பார்க்க சொல்றீங்களா? சினிமாவை வந்து குடும்பத்தோடு என்ன செய்யுங்க போய் பாருங்கன்னு சொல்ல வரீங்களா? அதை நீங்க ப்ரொமோட் பண்றீங்களா? எப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட உலகத்துல இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இது மாதிரியான இந்த பாலியல் வன்கொடுமைகளுடைய சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது மனசு கலங்குதுங்க. உண்மையிலேயே அந்த பேட்டியை நீங்க பார்க்கணும். அந்த பிள்ளைய கும்மிடிப்பூண்டியில இந்த சம்பவம் நடந்து, இதை நம்ம இந்த பேரெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன செய்யுது, இந்த சம்பவம் எல்லாம் நடக்குதுங்க. ஒரு நாளைக்கு 5-6 பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்குது சிறுமிகளுக்கு எதிராக. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க அந்த குற்றவாளி நீங்க வச்சுக்க வேணாம், போலீஸ சொல்றாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், எங்க கையில கொடுங்க நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க.
ஏன் தெரியுமா சொல்றாங்க? அந்த பிள்ளையை கண் கொண்டு பார்க்க முடியலங்க. அந்த சின்னஞ்சிறு பிஞ்ச 3 வயசு குழந்தைய கண்ணை கொண்டு பார்க்க முடியல. இதெல்லாம் பேசுறது யார் தெரியுமா? பொதுமக்கள் பேசுறாங்க. பொதுமக்களுடைய நிலையே மனநிலை எப்படி இருக்குன்னா, பெத்த தாயுடைய நிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பெத்த தாயுடைய நிலை எப்படி இருக்கும்? பெத்து வளர்த்தெடுத்து கஷ்டப்பட்டு வயிற்றுல சுமந்து ஆளாக்கி இந்தந்த கனவுகளோடு இருந்திருப்பாங்க தன்னுடைய பிள்ளைய. அந்த பிள்ளைய ஒரு முட்புதர்ல பிணமா பாக்குறாங்க. எப்படி இருக்கு அந்த தாயுடைய நிலை? எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன காரணம்? சமூகத்துல சினிமா ஏற்படக்கூடிய காரணம் இல்லை, உண்மையிலேயே தான் உண்மை அதுதான். இன்னைக்கு சிஎம் சார் கூட என்ன சொல்றாரு? சிஎம் சார் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் குறையறதுக்கு தனி மனித ஒழுங்கு வேணும் அப்படிங்கிறார். உண்மைதான், தனி மனித ஒழுங்கு வேணும் தான். தனி மனித ஒழுங்கை கற்றுக் கொடுக்கணுமே. இன்னைக்கு எங்க இருக்கு தனி மனித ஒழுங்கு? ஆண்களும் பெண்களும் சகஜமாக பேசலாம், ஆண்களும் பெண்களும் காதலிக்கலாம், தீர்ப்பே கொடுக்குறாங்க, விபச்சாரம் செய்யலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்ப நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் இதை களையப்பட வேண்டும். இந்த பாலியல் குற்றங்கள் குறைய வேணும்னா என்ன நிலை இருக்கணும்? தனி மனித ஒழுங்கு கேட்கிறீங்கள, தனி மனித ஒழுங்கோடு மக்களை வார்த்தெடுக்கணுமே. இஸ்லாம் சொல்லுகிறது பாருங்க. இஸ்லாம் சொல்லுகிறது தனி மனித ஒழுங்குனா என்ன, எப்படி இருக்கணும், அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாமே இஸ்லாம் பாடம் நடத்துகிறது. அன்புக்குரியவர்களே, அதாவது நீங்க பார்க்கலாம், நாம இன்னைக்கு பேரணியை இந்த மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க போராட்டத்தை நடத்த நீங்க விரும்பினா கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் நீங்க இதைத்தான் விரும்புங்கன்னா கற்கொண்டு பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எங்க போய்கொண்டு இருக்குது? அவங்க என்ன செய்றாங்க? பொங்கி எழக்கூடிய நிலையை பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடைபெறாம இருக்குன்னு சொன்னா சமூகத்துல எது மாதிரியான சூழல் வர வேண்டும்? தனி மனித ஒழுங்கு வர வேண்டும், அதுக்கான சூழலை ஏற்படுத்தணுமா இல்லையா? இது மாதிரி பெண்களை போக பொருளாக ஆபாசத்தோடு அரைகுறை ஆடைகளோடு ஆடவிட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும்? இது மாதிரி குற்றங்கள் நடந்துதானே இருக்கும். அப்ப இதையெல்லாம் உணரக்கூடிய மக்களா இருக்கும். அன்புக்குரியவர்களே, அதாவது பிள்ளையை சாவடிச்சுட்டான், பிள்ளை செத்துருச்சு, பிள்ளையுடைய பிறப்புறுப்புலாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டு அல்லாஹ் காப்பாத்தணுங்க. 3 வயசு பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? 3 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? அதனுடைய நிலை என்ன? அப்ப அந்த குற்றவாளி பிடிச்சி நீங்க வச்சிருக்கிறீங்க, என்ன செய்வீங்க? அவனுக்கு மாமியார் வீடு மாதிரி உள்ள வச்சு சோத்த கொடுப்பீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வந்துடும். இதான நடக்கும், இதான எதார்த்தம். ஹாசினின்னு ஒரு குழந்தை என்ன பண்ணா, ஒரு கயவன் போரூர்ல நடந்த சம்பவம். அவன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறான். அந்த புள்ள உயிரோட இல்ல, அவன் இன்னைக்கு உயிரோட ஜாமீன்ல வெளியே விட்டாங்க. குற்றங்கள்லாம் சரியான நிரூபிக்கப்படலன்னு சொல்லி வெளியே விட்டுறான். எல்லாம் அறிந்த விஷயம். அதை தீர்ப்பு கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆயிருக்கு. இன்னைக்கு வெளியே விட்டுருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுகின்ற மாதிரியான அந்த தண்டனைகள் குற்ற நிச்சயம் குறையும். அப்ப இஸ்லாம் மனித சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம். அதை கொண்டு என்ன பண்றாங்க? சினிமா மூலமாக சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க வராங்க, அதையும் தூக்கி பிடிக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவனுக்கு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, சினிமா ஒரு காலம் என்ன செய்யாவது உண்மையை சொல்லாது, கதையும் கற்பனையையும் ஆபாசத்தையும் வன்முறையும் தான் சொல்லுமே தவிர இந்த சினிமா ஒருபோது என்ன செய்யாது, மக்களுக்கு நன்மையை பயக்காது என்பதை இந்த நேரத்தில் மனுஷனும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும். சினிமாவை புறக்கணிக்கணுங்க. உண்மையிலே சினிமா பார்த்தவங்கள கண்டிப்பா ஒழுக்க வாழ்வு செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது என்பதை விளங்கக்கூடிய மக்கள் நாம் இருக்கணும். இது மாதிரியான தருணத்துல நீங்கெல்லாம் சினிமாவை என்ன செய்யுங்க, குடும்பத்தோடு போய் பாருங்க அப்படிங்கிறீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை தான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒழுக்கமுள்ள மனிதர்களாக வாழ்ந்து இந்த ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய இஸ்லாத்தை பிற மக்களுக்கு உள்ளது உள்ள பிரகாரம் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.